සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය ස්වාමීන් වහන්සේ ඉදිරියෙහි මාගේ ආත්මය වැගිරුවෙමි. 1 සාමුවෙල් පළවන පරිච්ඡේදය 15 වෙනි පදය. ඔබ කැමතිද ඔබගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ වගුරුවන්න? එසේනම් මේ පණිවිඩය අසන්න. ඔබ දන්නවාද හන්නාට දරුවන් සිටියේ නැහැ. ඇය වඳ කාන්තාවක්ව සිටියා. ඒ වගේම ඇයට පෙනින්නා කියලා දරුවන් ඇති ඒ ස්ත්‍රිය තුලින් පුදුමාකාර පීඩාවකින් ගමන් කරන්න සිදු වුණා. ඇය Tamanට දරුවන් අවශ්‍ය නිසා ඒ පීඩාව දරාගත නොහැකිව ඒක මිනිස්සුෙකුට කියලා වැඩක් නැති නිසා ඇය දේවමාලිගාවේ Tamanගේ ආත්මය වැගිරුවා. ඇය කඳුළු සලමින් ඇගේ වචන පිට වුණේ නැහැ. නමුත් ඇය යමක් ස්වාමීන් වහන්සේට මුළු හදවතින් කියමින් Tamanගේ වේදනාව කියමින් ඇය පසු වුණා. ඒ වගේම ස්වාමීන් වහන්සේ ඇයට පිළිතුරු දීලා පෙනින්නාගේ දරුවන්ට වඩා අනර්ගමත් දරුවෙක් සාමුවෙල්ව දුන්නා. ඉතින් අද දවසේ ඔබගේ ආත්මය ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ වගුරනවා නම් ඔබටත් අනර්ගම දෙයක් දෙන්න ස්වාමීන් වහන්සේ සූදානමින් සිටිනවා. විශ්වාස කරන්න. ජේසු පිහිටයි. இன்றைய தேவ வசனம் 1 சாமுவேல் 1:15 வசனம். கர்த்தருடைய சந்ததியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உங்களுடைய இருதயத்தையும் தேவனுடைய சந்நிதியிலே ஊற்ற விரும்புகிறீங்களா? அப்படியான அந்த செய்தியை கேளுங்க. அன்னாளுக்கு பிள்ளைகள் இல்லை. அவ ஒரு மலடியாக இருந்தா. அவள் மிகுந்த வேதனையிலும் துயரத்திலும் இருந்த ஒருவள். பிள்ளைகள் இருந்த பெண்ணினாளிடமிருந்து அவளுக்கு நிறைய போராட்டங்கள் வந்தது, நிறைய துன்பங்கள் வந்தது. அவ அனைத்தையும் சகித்து கொண்டு, வேதனைகளையும் சகித்து கொண்டு ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு சென்றாள். முழு மனதோடு தனது இருதயத்தில் உள்ள வேதனையும் பாரங்களையும் தேவனுடைய பாதத்தில் அவ ஊற்றினாள். வார்த்தைகளால் சொல்ல முடியாதது கண்ணீரான தேவனுக்கு வெளிப்படுத்தினார். தன்னுடைய துயரத்தையும் கண்ணீரையும் ஏக்கத்தையும் எல்லாவற்றையும் தேவன் கரங்களில் ஒப்படைத்தார். தேவன் அவளுடைய ஜெபத்தை கேட்டு அவளுக்கு பதில் அளித்து சாமுவேல் என்ற மகனை தேவன் அவருக்கு அருளினார். அதுபோல தான் இன்றும் நீங்களும் உங்க வேதனையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு தேவனுடைய சந்ததியில் ஊற்றுங்க. தேவன் நிச்சயமாக உங்களுக்கு பதில் அளிப்பார்.